நான் தான் உங்க ராதிகா பாலா from வியட்நாம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்னைக்கு புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். போன vlogல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பருப்பு இட்லி ரெசிபி யாருக்காவது வேணுமான்னு கேட்டேன். எஸ் எனக்கு வேணும் அப்படின்ட்டு மலேசியாலேருந்து ராணி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. யூடியூப் சேனல் மூலமா நேம் ஃபேம் பணம் காசு அப்படிலாம் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து யூடியூப் மூலமா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் ராணி சிஸ்டர். ராணி சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடலைன்னா கூட ஏன் போடலை அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் பேர் சொல்லணும்னா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். இன்னைக்கு பருப்பு இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறது ஃபுல் ரெசிபி போட்டிருக்கேன். அண்டு கூடவே அதுக்கு வந்துட்டு மதுரை கார சட்னி ஒரு சூப்பர் சைட் டிஷ். ஸோ காரசாரமாக அந்த சட்னியும் இட்லியும் தான் இன்னைக்கு வீடியோவில். ஸோ வாங்க குவிக்காக உள்ளே போய் பார்த்துடலாம். மைசூர் பருப்பு 3/4 கப், துவரம்பருப்பு 1/2 கப், உளுத்தம்பருப்பு 1/2 கப், பைத்தம்பருப்பு 1/2 கப், கடலைப்பருப்பு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் எடுத்துட்டா போகிறோம். இதோட நம்ம வந்து 1/2 கப் அவலையும் சேர்த்துக்கிறோம். அப்புறமா வந்துட்டு அரிசி நார்மல் இட்லி அரிசி 1/4 கப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக நம்ம நல்லா அலம்பி ஊற வச்சுட்டு அப்புறமா அரைக்கலாம். ஸோ நார்மலாக நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே அரிசியை அரைச்சிட்டு இந்த பருப்பு வெரைட்டியும் நம்ம நல்லா ஸ்மூத்தாக அதில் உளுந்தெல்லாம் இருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி நான் வந்து இப்போவே உப்பு போட்டுடுவேன். ஸோ உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பதம் நல்லா வரும், இட்லி பதம். ஸோ இதை வந்துட்டு நான் சாயந்தரமாக அரைச்சேன்னா ராத்திரி ஃபுல்லாக மூடி வச்சுட்டா மறுநாள் காலையில் ஃபெர்மெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து திறந்து பார்த்தோன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. இட்லி மாவு நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. இப்போ வந்துட்டு சும்மா மேல் ஓட்டமாக நம்ம அதை வந்து திருப்பி விட்டால் போகிறோம். ரொம்ப அடிச்செல்லாம் நம்ம அதை பண்ண வேண்டாம். அப்புறம் எப்பவும் போல் இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நல்லா இட்லி மாவை அதில் ஃபில் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டீமரில் வச்சிடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம், மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம போய் மதுரை கார சட்னி பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஒரு வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் நல்லா 1 கப்பு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா வரணும்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். நான் 4 பூண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பூண்டு பிடிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு நான் சிவப்பு மிளகாய் போட்டிருக்கேன். நார்மல் மிளகாய் தான். உங்களுக்கு இன்னும் நல்லா கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே உப்பு தூவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப காரம் சாப்பிட மாட்டார். அதனால நான் வந்து இதில் 2 டீஸ்பூன் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். நார்மல் கார சட்னிக்கு புளிப்பு வேண்டாங்கிறவங்க போட்டுக்க வேண்டாம். ஸோ இப்போது இது வந்து நல்லா வதங்கியாச்சுங்க. சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம சட்னி ரெடி. ஸோ பார்த்தீங்களா நல்லா காரசாரமாக மதுரை கார சட்னி ரெடி. அண்ட் இப்போ நம்ம இட்லி கூட ரெடி ஆகிடுது. அப்படி குத்தி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும், அந்த இதில் குச்சியில் ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லா வெந்துடுது அப்படின்ட்டு அர்த்தம். இது புதுசாக பண்ணுறவங்களுக்கோசரம் சொல்கிறேன். ஸோ நல்லா ப்ரோட்டீன் ரிச் பருப்பு இட்லி. கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப குறைச்சல், 1/4 கப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டயட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இட்லியை ப்ரிஃபர் பண்ணலாம். நார்மலாக நம்ம வந்துட்டு அரிசி உளுந்து இட்லியோட இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்டா நம்ம பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் உங்களுக்கும் நல்ல பேர் வரும். அண்ட் இந்த மதுரை கார சட்னி வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். இட்லி பாருங்கள் நல்லா குஷ்பு இட்லின்னு சொல்கிற மாதிரி நல்லா வந்துட்டு ஃப்ளஃபியாக கனமாக நல்லா இருக்குது.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பபாய் ஃப்ரம் ராதிகா பாலா.